ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவரையும் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய 65K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீ வெபினார் அப்படின்னு ஆஸ் எ ப்ராமிஸ் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் வேறு லெவல் வெபினாரை நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வெபினாரில் ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி பண்ணணும், எந்தெந்த மாதிரி அதில் பார்க்கணும், அதில் பியூராக எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வெபினாரை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த வெபினார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களும் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாத வரையிலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். தயவு செஞ்சு குவான்டிட்டி சைஸை சேஞ்ச் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அதுதான் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏன்னா உங்களை பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிடும். ஒரு ட்ரேடில் நீங்கள் 100 ரூபாய் சம்பாரிச்சதை அடுத்த ட்ரேட் நீங்கள் குவான்டிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேபி இப்போ ஒரு குவான்டிட்டி நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டிங்க. அடுத்த குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 20 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, கணக்கே இல்லாமல் தோராயமாக எடுக்கிறீங்க. மேபி அதில் நீங்கள் ப்ராஃபிட்டும் வந்துடுச்சு, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதில் ஒரு 200 ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 3வது குவான்டிட்டி ஒரு 50 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு லாஸ் அதில் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த லாஸ் இந்த ப்ராஃபிட்டை விட அந்த லாஸ் அதிகமாகும் பட்சத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ குவான்டிட்டி சைஸை மாற்றாதீங்க. இப்போ இந்த 10 குவான்டிட்டியில் 100 ரூபா வந்துச்சா, நெக்ஸ்ட் குவான்டிட்டியில் 10 ட்ரேட் எடுத்திங்களா, இதில் 100 ரூபா வந்துச்சா, 3வது குவான்டிட்டியில் 10 குவான்டிட்டி எடுத்திங்களா, அதில் ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட மேபி அதில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ரேஷியோ வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 50 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இதில் 100, இதில் 100, ஸோ இதில் 50 போயிடுச்சுன்னா மிச்சம் 150 ரூபா கையில் இருக்கும். அதாவது நம்ம லாக் பண்ணணும், வந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்டெப் மேலே ஏறணுமே தவிர, மேலே வருது கீழே போகுது, மேலே வருது கீழே போகுது, நம்ம கேபிட்டல் மொத்தம் காலி, மேலே போகுது கீழே வருது, இதே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டே இருக்கும். எதுவும் நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ண மாதிரி தெரியாது உங்களால். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அதை பண்ணிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ளே வித் எமோஷ்னல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு ட்ரேட் செட்டப்பை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். அது கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரேட் செட்டப் முடிஞ்சாலோ, இப்போ ட்ரேடு முடிச்சிட்டிங்க, இல்லை இன்னும் வரவே இல்லை, ட்ரேடுக்காக காத்துட்ருக்கீங்க. ஒன்று ட்ரேடு முடிச்சிட்டிங்க, இல்லை ட்ரேடுக்காக காத்துட்ருக்குங்க. இது 2 தான் நடக்கணுமே தவிர, இது பிட்வீன் டைம் கேப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரா மாதிரி தெரியும், போகிற மாதிரி தெரியும். உங்களோட வியூஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன குவான்டிட்டி போட்டு பார்க்கலாமே, இல்லை இது நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு மனசில் என்ன ஓட்டங்கள் அல்லது அதெல்லாம் ட்ரேடிங் உங்களுக்கு சார்ட் உங்களை ட்ரேட் பண்ண வச்சுட்டு இருக்கும். இதுக்கெலாம் நீங்கள் அடி பண்ணியே கூடாது. ஓகே, உங்களுடைய செட்டப் வருதான்னு பாருங்கள், இல்லைன்னா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இல்லை உங்கள் ட்ரேடிங் முடிஞ்சிச்சா, செட்டப் வந்துச்சு, ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னப்போ அதுக்கப்புறம் வேலை இல்லையே. அதுக்கப்புறம் என்ன டைம் இருக்குது சார், இன்னும் டைமு இப்போ தான் மணி 11 மணிக்கெலாம் ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு, இன்னும் மிச்சம் 3:30 மணி வரையிலும் டைம் இருக்குதே அப்படின்வாங்க. இப்போ டைம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் எந்த செட்டப் இல்லாமல் இப்போ அப்ளை பண்ண வேணுமா? இல்லை இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், அந்த செட்டப் மாதிரி தான் தெரியுது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நோ, இந்த மாதிரி எமோஷ்னல் கூட விளையாடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை பீட் பண்ணிவிடும். கண்டிப்பாக 100% சொல்கிறேன். நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ
இதில் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ராக் பண்ணுங்கள். 2 மாதம் 3 மாதம் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரேடு செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை எப்படிலாம் குறைக்க முடியும்னு பிளான் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆகிடுச்சா, அப்போ இங்கேருந்து தூக்கி இங்கே ஸ்விங் லோ மாற்றி ஷிஃப்ட் பண்ணுங்கள். நான் இங்கேயே வச்சுட்டுருக்கேன்னு சொல்லி முக்கால்வாசி ப்ராஃபிட் போயிட்டதுக்கு அப்புறம் இப்படி வந்தது நான் இப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுறது பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன ஒன்று, உங்களுடைய ரிஸ்க்கு கம்மி பண்ணுங்கள். மேலே தான் மூவ் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் எத்தனை ஸ்விங் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ எத்தனை ஸ்டாப் லாஸஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே மாடிஃபை பண்ணுங்கள், இங்கேருந்து இங்கே மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸை குறைக்க கற்றுங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண கற்றுங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து வின் பண்ணுறதுக்கு பிளானை அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குன்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோட பர்மிஷனோட ஒரு கண்டென்ட், அதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வெபினார் ஃபேமிலி குரூப் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 10 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணதில்ல. சார் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை சார், சாதாரணமாக சொல்ல எல்லாமே ஜென்ரலாக வந்து எல்லாருமே சொல்கிறது தான் சார், இன்னும் நம்ம சொல்லாத ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுக்காக நான் காசு வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். சத்தியமாக அப்படி கிடையாது. இந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்காகலாம் நான் காசு வாங்கலை. அவங்க தட்சணையாக வந்து ஒரு ஃபீஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபீஸ் பண்ணி அதை ட்ரேட் பண்ணி, அதாவது இந்த இவ்வளோ வருஷமாக 2016 நம்ம கொண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் செலெக்ஷன் இந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். பேசிக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கிட்ட லைஃப் டைம் சப்போர்ட் போயிட்டே இருக்கணுங்க. அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை நான் எடுத்து உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது டெலீட் பண்ணிடுறேன், இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாக் செலெக்ஷன் இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறது. ரைட், இந்த ஸ்டாக் செலெக்ஷனை நாம் என்ன மாதிரி ஒரு ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சுச்சிங்களேன். இந்த கேண்டில் இங்கே என்ன குறிக்குதுல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இதில் என்ன குறிக்குது பையிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போ நாம் வந்து இதில் ட்ரேட் எடுக்கலாமா, அதாவது நெக்ஸ்ட் இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகுது இல்லை இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போ இதில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா, இல்லை இங்கே வாங்க தான் முடியுமா இல்லை இது விற்க தான் முடியுமா? ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த வரலும் காத்துட்ருக்கணும். ஓகே, இது வரல இவங்க யார் க்ளோஸ், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்மால் பிளேயர். இவங்களாம் பார்த்துக்கிட்டா மல்டி பில்லியனர்ஸ், என்ன சொல் பெரிய 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 லெவலில் பணம் வந்து இங்கே ப்ளே ஆகிற இடம்லாம். ஸோ அவங்க க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கூட சின்னதாக ரிஸ்க் எடுத்து நம்ம மூவ் பண்ண முடியுமே தவிர, சும்மா போகிற போக்கில் இதுக்கு மேலே போனால் பைக் எடுக்கலாம், இதுக்கு கீழே போனால் சேல் எடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்தை கவர் பண்ணோம். ஸோ மெயின் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணணும். எடுத்த உடனே ட்ரேடு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். வேறு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய விஷயம் புரியும். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நிறைய வந்து நான் அந்த அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதில் சில மேலோட்டமாக சில கருத்துக்களை வந்து நம்ம பதிவிடலாம். ஆனால் எல்லாத்தையும் வந்து நம்ம யூடியூப்பில் சொல்ல முடியாது. ஸோ கம்ப்ளீட் இதில் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகே, சரி, இதில் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்காக இருக்கணும். ட்ரெண்டிங்னா ஒரு ஹையை உடச்சி இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும். சரிப்பா, ஒன்று மார்க்கெட் வந்து புல்லிஷில் போகுது, அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்காக செலக்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட்டில் கீழே வந்துருக்கு சார், அப்போ என்ன பண்ணோம், ஒரு லோயரில் உடச்சிட்டு வர ஸ்டாக்காக செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, ஒய் அப்படின்ற ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோடைய நிலவரத்தை பாருங்கள். இப்போ வந்து ஒரு நிஃப்டி 50 வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது, அதாவது க்ரீன் கலரில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிங்களா. ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு, மைனஸ் ஒரு 100 பாயிண்டில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம் செலக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பண்ணணும் பேக் டு 1 by 1 பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ மேபி லென்த் ஆகலாம். ஏன்னா அந்த வெபினார் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் சொல்லி கிளியராக உங்களுக்கு புரிய வச்சுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் கிளியராக சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதுக்கு உங்களுடைய ஆதரவு, இப்போ நம்ம ஃப்ரீயாகவே இந்த விஷயம் கொடுக்குறதுனால லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறேன்னா ஒரு 200-250 லைக்ஸ், ஜென்ரலாக வீடியோ 100-150 லைக்ஸ் கேட்பேன். இது 200-250 லைக்ஸ் வந்து இதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். இதோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். சார் இந்த வெபினார் எப்படி போச்சு அப்படின்றத பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் சார் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அறுத்துட்டீங்க, ரொம்ப போரிங் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றத நான் ஆக்சுவலாக வந்து 200 EMAக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நான் 200 EMAக்கு நான் மிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்.
இதுக்கு மீனிங் இஎம்ஐக்கு எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இதை வந்து நான் 200 இஎம்ஐ எடுத்துக்கிறேன். நான் அதில் ஆல்ரெடி லைன் போட்டிருக்கேன். நீங்கள் செட்டிங்ஸில் இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் 200 இஎம்ஐனா வந்துடும், டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன சார், 200 இஎம்ஐ அவ்வளோதானா அப்படின்னு. 200 இஎம்ஐ எப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எந்த டைம் ஃப்ரேம் சார் அப்படின்ற கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 200 இஎம்ஐ இருக்குது இல்லையா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லாம் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இன்ட்ரடேக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரடே எடுத்துக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கலாம், நீங்கள் எதுலன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம் மாற்றிக்கணும். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் இந்த 5 மினிட்ஸே நீங்கள் வந்து 1 ஹவர்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 ஹவருக்கு முன்னாடி என்னென்ன டைம் ஃப்ரேம் இருக்குது, மந்த்லி சார்ட் இருக்குது, வீக்லி சார்ட் இருக்குது, டே சார்ட் இருக்குது, 4 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட பெரிய டைம் ஃப்ரேம் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும். அப்படி நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 30 மினிட்ஸ், 1 ஹவர் டைம் ஃப்ரேம், ஸோ இது மாதிரி 4 ஹவர்ஸ் இவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும். அப்போ இவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைப்பா இவங்க சரியில்லை, நான் வந்து வேணாம், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். அவங்க எப்படி சொல்லுவாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ இவங்களோட பர்மிஷன் எப்படி கேட்குறது நம்ம அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம 200 இஎம்ஐ அப்ளிகபிள் பண்ணுறோம். அப்போ 200 இஎம்ஐ எப்படி அப்ளிகபிள் பண்ணணும்னா, இப்போ 200 இஎம்ஐ லைன் இப்படி போதும் வச்சுங்களேன் எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் உங்களோட வியூ வந்து க்ரீனில் ஓப்பன் ஆகுது. நான் சொன்னேன் இல்லை, +100 மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகுது. அப்போ உங்களுடைய வியூஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்காக தேர்ந்தெடுக்கணும். அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. இப்போ 5 மினிட்ஸில் வந்து 200 இஎம்ஐக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டோம். ஒரு கேண்டிலும் ட்ரேட் ஆகிட்டு மேலே கீழே எங்கே தான் பரவாயில்ல. ஆனால் 200 இஎம்ஐக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும், மேலே கீழே எப்படின்னா பரவாயில்ல. ஓகே, அப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 200 இஎம்ஐ மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் 200 இஎம்ஐ உங்களுக்கு நீ எக்ஸ்பிளேஷன் காமிக்கிறேன், அதுக்காக அவசரப்படாதீங்க சார். சார்ட்டில் காமி எக்ஸாம்பிளில் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. ஃபஸ்ட்டு இது பிக்சரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைமேக்ஸ் போகலாம். இப்போது 200 இஎம்ஐ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க, பொறுமையாக நோட்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், நோட் இதுவும் பண்ணுங்க. ஆனால் ப்ராக்டிஸ் வெரி வெரி மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தைரியம் தன்னால் வரும். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் அதை டெலிவரி பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்காம இருக்கலாம். இந்த வீடியோ இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லை, ஸ்டார்டிங்கில் அது 8 கண்டென்ட் வரலாம், அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ண. அதுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு பயந்துட்டு அதுக்கப்புறமா பாதியில் இக்னோர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு பாதியிலே குழப்பமாகுது, புரியல அப்படின்னு விட்டுட்டு போயிடுறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அப்சைடுக்கான பிளான்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் 200 இஎம்ஐ மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். அதாவது 5 மினிட்ஸ்லேயும் 200 இஎம்ஐ இருக்கணும், ஒரு 15 மினிட்ஸ், 1 ஹவர், 30 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் 200 இஎம்ஐக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, அதே மாதிரி டவுன் சைடுக்கான பிளான் நீங்கள் பண்ணுறீங்க, மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, ஒரு -100 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப என்ன பண்ணணும், 200 இஎம்ஐ லைன் போட்டுட்டு இதுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் கேண்டில்ஸ் எல்லாம். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர் எல்லாமே வந்து இதுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா இதுக்கே நம்ம வந்து சேல் சைடுக்கான செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் எப்படி கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் எப்படி நம்ம ஈஸியாக எடுக்குது சார் இதை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டில் 200 இஎம்ஐ போட்டாச்சு. அப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் உங்களுக்கு அப்படி இன்னும் சப்போர்ட்ஸ் தேவைப்படுச்சு நான் சொல்கிறேன். இதுக்காக ஒரு இண்டிகேட்டர் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிகேட்டர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RSI எங்கே பார்த்து SI. இதில் RSI டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்டாக்கோஸ்டிக் RSIன்னு இருக்கும் பாருங்கள். அது ஒரு சின்ன சப்போர்ட் தான். ஓகே, இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்று யூஸ் ஆகலைன்னா கூட ஒரு சின்ன சப்போர்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் சும்மா அந்த காதில் கேட்டுட்டு அந்த காதில் விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிங்க. என்ன செட்டிங் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 போடுங்க இந்த இடத்துல அப்பர் லிமிட்டு, டவுன் சைட் லிமிட் வந்து 10 போடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒன்று மேலே 200 இஎம்ஐ ஆகிடுச்சு, கீழே வந்து இந்த இண்டிகேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள், அவ்வளோதான். 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போ இதில் நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இந்த 200 இஎம்ஐ லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் அப் சைடு எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர். ஸோ எல்லாத்துலேயும் வந்து அப் இந்த 200 இஎம்ஐக்கு மேலே, இப்போ இதெல்லாம் வந்து 200 இஎம்ஐக்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் ஆகுது. இப்போ கீழே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா சேல் சைடுக்கான யூஸ் பண்ணிக்கணும்.
இது மேலே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அப்பர் சைடுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ரைட், ஓகேங்களா? சரி, இது ஆயிடுச்சு சார். இந்த கீழே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்களே, இதே எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பையிங், அதாவது அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்காக ரெடியாக இருக்கணும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி சிக்னல் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கீழே வந்து லைன் போகுது இல்லையா, கீழே வந்து இந்த இடத்துல லைன் இப்படி மேலே ஏறுது இல்லைங்க இதில். ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த இடத்துல வி டைப் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்த இவ்வளோ ஓப்பன் நல்லா கிளியராக தெரியட்டும். அப்போ என்ன வேணால் நீங்கள் அதில் வந்து ஓகேப்பா நமக்கு வந்து என்ட்ரிக்காக நான் ரெடியாக இருக்கணும். ஒரு பிரேக் அவுட், அதாவது பிரேக் அவுட்னா எப்படி, இந்த இடத்துல வந்து ட்ரெயின் இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்காக நீங்கள் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல இதுக்கு நேராக பாருங்கள், ஒரு என்ட்ரி தான் நல்லா ஒரு என்ட்ரி, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். நல்லா பார்த்தீங்க, இது 1 hour டைம் ஃப்ரேம். நீங்கள் 5 minutes ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் அப்படியே டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிட்டு இந்த இடத்துல 5 EMA இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அதாவது 200 EMA 5 minutes எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தா கீழே பாட்டமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். 5 minutes கூட இந்த இண்டிகேட்டர் சேம் அதே மாதிரி இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது 1 hour இங்கே காமிக்குது. இதில் 5 minutes சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து அந்த இடத்துல ஓப்பனாக இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பேசிக். ஓகே, சரி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. சார் இப்போ வந்து ஸ்டாக்ஸில் காமிச்சிங்கன்னா இது வந்து நிஃப்டி 50 சார்ட், இது வந்து ஸ்டாக்ஸில் காமிங்க சார் அப்படின்னு. இப்போ ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் நான் காமிக்கலாம். இப்போது என்ன சொல்லுதுன்னா ஒரு லோ தான் வச்சுக்கலாம். லோ தான் HDFC இல்லைனாக்கா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். ஓகே, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் வச்சுக்கலாம். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் வந்து இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் நல்லா அப்சைடில் இருக்குதுப்பா. நான் வந்து இன்ட்ராடேக்காக பிளான் பண்ணேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது வால்யூம் இல்லாமல் ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்க போகிறீங்க. ஏன்னா வால்யூமே இருக்க சுத்தமாக இதில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு ஒன்றுமே இது மாதிரி வந்து வால்யூம்ஸே இருக்காது அதில். இது மாதிரி நம்ம ஹை வால்யூம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். டவுன் சைட் ஆகட்டும் அப் சைட் ஆகட்டும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 0 வால்யூம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு வால்யூமே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போய் மாட்டினா பரவாயில்ல, வேறு ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டடி பண்ண சொல்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா வேறு ஸ்டாக்ஸை மூவ் பண்ணி. இது ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் நல்ல வால்யூம் இருக்குது, பரவாயில்ல, குட். ஒரு சில டைம் இதில் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சார்ட் கேண்டிலே தெரியாது, அப்படியே இப்படி போயின்னு இருக்கும், நீட்டாக போகும். எதுவுமே வாங்குறவங்க விற்க மாட்டான், விற்கணும் விற்க மாட்டான், 2 பேருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் மாட்டாதீங்க. கொஞ்சம் வீடியோவை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். புரியல, நான் சொல்கிறது கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா விஷயமும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டாவோ நீங்கள் கேட்க மறந்துட்டோ நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோவில் பதிவிடுறத பற்றி நான். ஓகே, சரி, இப்போது புரிஞ்சிச்சிங்களா? நான் சொல்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சா? 1 hour 200 EMAக்கு மேலே இருக்குது. இண்டிகேட்டர் வந்து இந்த கீழே வந்து ஓப்பனாக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துச்சுன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆகி திரும்பிச்சு விடுங்க. நான் சொல்கிறது இங்கேயே காலையிலே பிடிக்கணும் அதை. ஓகே, ஸோ இந்த இதில் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ இதே நம்ம ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இன்றைக்கி நான் வந்து அது மாதிரி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சா பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். அப்படியே 30 minutes நான் ஷூட் பண்ணுறேன். 1 hour 30 minutesலேயும் ஒரு அப்பர் 200 EMAக்கு மேலே இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டு 30 minutes கீழே இருக்குது. 30 minutes 200 EMAக்கு கீழே இருக்குது. ஆனால் ஓப்பன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 EMAக்கு மேலே எப்போ வந்துச்சு? கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்திருக்குது. அரை மணி நேரம் கழிச்சு அப்புறம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பையிங்ஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 30 minutes உங்களுக்கு அதில் என்ட்ரி கிடச்சிருக்காது உங்களுக்கு. அப்படியே ஷூட் பண்ணி 15 minutes போகலாம். அதுக்கப்புறம் 5 minutes போகலாம். 15 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 EMAக்கு கீழே தான் இருக்குது. 5 minutes பார்க்கலாம். 5 minutes உங்களுக்கு 200 EMAக்கு மேலே எங்கேருந்து கிடச்சிருக்கு? இங்கே தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே சிக்னல் கொடுக்கல உங்களுக்கு. அகைன் வந்து உங்களுக்கு இங்கே சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சிம்பிள். அதாவது நல்லா கவனிச்சிங்க, எங்கே உங்களுக்கு கீழே பாட்டமில் சிக்னல் கொடுக்கணும், அதே மாதிரி 200 EMAக்கு மேலே போகணும். இங்கே இந்த மூமெண்டம் பிடிச்சிக்கலாமே சார் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது சொல்கிறது ஈஸி. லைவ் மார்க்கெட்டில் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது லைவ் மார்க்கெட்டில் இது கஷ்டம். பரவாயில்ல, இந்த ஸ்டாக்ஸில் வேறு ஸ்டாக்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனால இங்கேயே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, சார் இங்கேயே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. இங்கே எப்படி பிடிச்சிருப்பீங்க? இங்கேயும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் 200 EMAக்கு நான் என்னோட பிலீவ் பிரகாரம் 200 EMA அதிகமாக நம்புகிறேன். அதனால் இங்கே என்னோட என்ட்ரி இல்லை. ஆனால் 200 EMAக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுச்சுன்னா இந்த என்ட்ரியில் இந்த ப்ராஃபிட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது 4260 4300 கிட்டத்தட்ட 30-40 பாயிண்ட் ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன், சொன்ன உடனே டக்குன்னு எமோஷனல் இல்லை அப்படியே ஆர்வ கோளாறில் டக்குன்னு போய் என்ட்ரி எடுத்துடாதீங்க. இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நாள் நீங்களும் இந்த பிரேக் அவுட்லேயும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரிஸ்கி ட்ரேட் அமையும். நான் இல்லைன்னு சொல்ல வரல, இன்றைக்கி போயிட்டதுனால நம்ம இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே சொல்லலாம். இது பெரிய நியூஸ் எதோ வந்துச்சு, ரெப்போ ரேட் பாலிசி கட் பண்ணாங்க, அதெல்லாம் வேணாம், விடுங்க. போனது போயிடுச்சு. ஆனால் வேறு ஒரு சில ஸ்டாக்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் தானே இல்லை, வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோதா கூட எடுத்துக்கலாமே.
இதுக்கு பக்கத்தில் இருப்பாங்க லோ தான்ற ஸ்டாக்ஸு. இப்போ 200 EMAக்கு மேலே 5 மினிட்ஸில் இருக்குது. இது 15 மினிட்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் சூப்பராக உங்களுக்கு ரெடியாக இருக்குது. 30 மினிட்ஸில் 200 EMAக்கு மேலே அருமையாக இருக்குது. 1 ஹவர்லேயே அருமையாக இருக்குது. பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் அந்த ஏரோ மார்க்கெட் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த சார்ட்டை வேஸ்ட் நல்ல வேலை அது சார்ட் வந்தது நல்லது தான். இல்லை என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து டவுட் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு, இங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேம், இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு குச்சி மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பிரேக் அவுட் நடந்து தான் இந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேலே மூமெண்ட்டில் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இருக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஆப்பர் மாதிரி ஓப்பன் ஆகும். இடத்துல வி டைப்பில் ஓப்பன் ஆகணும்னா இதில் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 200 EMAக்கு மேலே நல்ல அழகான ஸ்மூத்தான பிரேக் அவுட் கிடச்சி இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே தான் 1 ஹவருக்கு ஸ்மால் ப்ராஃபிட் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 420 440 20 பாயிண்ட் இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த இதில். ஞாபகம் வச்சுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டாக் செலெக்ஷனில் ஒரு பேசிக் நம்ம புரிஞ்சிச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கணும் சார். இதெல்லாம் ஒரு ஸ்டாக்ஸாக தேடிட்டு இருக்க முடியுமா, நாங்கள் எப்படி சார் எல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்குது அப்படின்னா, நீங்கள் investing.com போனீங்க. இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. கூகுளில் போய் டைப் பண்ணிங்க, ஒரு மார்க்கெட் போய்ட்டு ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்துடும். ஸ்டாக் ஸ்க்ரீனர் செலக்ட் பண்ணுங்கள். எங்கே செலக்ட் ஆச்சா? ஓகே, ஸ்டாக்ஸ் இல்லைன்னு செலக்ட் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட்டில் வந்து யூஎஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். இந்த இதில் இந்தியான்னு டைப் பண்ணிங்க. இங்கே இந்தியா டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறதால இங்கே டெக்னிக்கலில் சர்ச் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இங்கே டெக்னிக்கல் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸு, ஹவர்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. இப்போது நமக்கு இன்டர்டே பண்ணுறதுலாம் என்ன, இது 2 மட்டும் போதும். அதாவது டெய்லி ஓகே 3 இருந்தால் ரொம்ப நல்லது தான். இப்போ ஸ்ட்ராங் செல்லு, ஸ்ட்ராங் பை, இதே கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போ நமக்கு இக்னோர் பண்ணிடலாம், அதில் வேணாம், தேவையில்லை நமக்கு. ஆனால் இதே நமக்கு ஒரு 3 ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் பை அப்படி 3 ஒரே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓகேப்பா நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணி 200 அந்த நம்ம உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னேன் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய. இங்கே கூட பாருங்கள், ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை எல்லாமே ஸ்ட்ராங் பை. மந்த்லி, வீக்லி, டெய்லி, ஹவர்லி சார்ட்டு, 15 மினிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பை. 4 3 5 எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ 200 EMAக்கு மேட்ச் பண்ணிங்க எல்லா டைம் ஃப்ரேம், ஹவர்லி, 30 மினிட்ஸ், டே சார்ட் எல்லாமே வந்து அதில் மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 85% உங்களுக்கு அக்யூரேசி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர், சார் இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா சார், நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ நான் பார்த்தது வந்து 5 மினிட்ஸில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்த 10 நிமிஷத்துக்கு இன்னொரு ஸ்டாக்ஸ், அடுத்த 10 நிமிஷத்துக்கு இன்னொரு ஸ்டாக்ஸோ 3 ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாவே நாளைக்கு மார்க்கெட்டோடைய 3 ஸ்டாக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுங்க. இதில் 3ல் எது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு 1% 1.5% மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இல்லை -1% டவுன் சைடுக்கான பிளான் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் வந்து இதை நீங்கள் கேட்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதை எளிமையாக்க முடியாது சார். இப்போ ஒன்லி investing.com இல்லை நிறைய ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் ஒன்லி ஸ்டாக்கை பற்றி நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு வெபினார் தான். இதில் இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் மூலயமா கேட்டு தெரிவிச்சுக்கலாம். ஓகே சரி, நம்ம வேறு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் மூவ் ஆன ஸ்டாக்ஸ் என்ன சார் இப்போ பண்ணி என்ன பண்ணுறது, இப்போ டவுன் சைடுக்கான ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணி வேறு என்ன பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கான ஸ்டாக்ஸ் நம்ம அதில் எது பார்த்தோம், நம்ம 3 சேலிங் இல்லைங்க என்ன இருக்குது தான் பாருங்கள், கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷில் இருக்கிறதுனால ஏதாவது சேல் சைடுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இது எது ஸ்ட்ராங் சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். மெயின் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்க போகிறீங்க. ஓகே, ரேஸ் ஈகோ செயின் இருக்குது பாருங்கள், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்வே, அது 5 ரூபாய் ஸ்டாக். இது சிவாலிக் ரசாயன், இங்கே பார்த்தீங்களா சிவாலிக் ரசாயன். ஸோ இது 550 ரூபா ஸ்டாக்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 550 ரூபா சிவாலிக் ரசாயன் டைப் பண்ணி பார்க்கலாருங்க. கரெக்டா, சிவாலிக்கா எஸ்ஐ போட்டேன், சிவாலிக் ரசாயன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், சிவாலிக் ரசாயன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு ஸ்டாக்கு. ஓகே, இப்போ அதில் சேல் சைடுக்கான பிளான் நம்ம என்ன பண்ணோம்,
டாப்பில் வந்து நம்ம அதே மாதிரி ரிட்டர்ன் திரும்பதான்னு பார்க்கணும் இந்த இடத்துல வி டைப். ஓகே, ஸோ இதுவும் வந்து வி டைப், இங்கே ஒரு வி டைப், இங்கே வி டைப், இங்கே வி டைப். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம அதான் டாப்பில் பார்க்கணும். 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, 200 EMA பர்மிஷன், ஓகே கிராண்டட். ஸோ இந்த மாதிரி டவுன் சைடுக்கான பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு எப்படி சார் நம்ம பண்ணுறது 5 மினிட்ஸில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோடைய நிலவரம் எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் வால்யூம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா வால்யூம் நல்லா இருக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடாது, நோ ட்ரேடிங் ஜோன் மாதிரி இருக்கக்கூடாது. கேண்டல்ஸ் எல்லாம் க்ளீன், நிறைய கேண்டல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகபிள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வாங்குறோம், நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது வாங்குறோம் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாங்க சொல்ல விற்கிறோன்னு இருக்கணும். சும்மா நம்ம அப்படியே நம்ம கொடுக்குற ரேட் எவனா பீட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுல நம்ம கொடுத்துருவோம். இந்த வால்யூமே கிடையாது பாருங்க, அதெல்லாம் வால்யூமே கிடையாது. வால்யூம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினார் வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் பதிவிட முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.